வணக்கம் நண்பர்களே. ப்ரோ ஸ்கேல்பர் தமிழ் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம போன வாரத்துக்கான 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஸ்கேல்பர்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். ஸோ கேள்விகளும் பதில்களும். ஸோ உங்கள் கேள்விகள் அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி என்ன இருந்ததோ அதை நான் உணர்ந்து சில கமெண்ட்ஸ் படித்து பார்த்து அதுக்கான விடையாகவும் அண்ட் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்காத ஒரு சிலர் வந்து சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஷார்ட்டாகவே இந்த வீடியோவில் பதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி அணுகிறது, இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டிருந்துக்கீங்க. ஒரு சிலர் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லையான்னு கூட கேட்டிருந்தீங்க. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் ஒர்க் ஆகுங்க. அதை நம்ம வந்து லைவ்லையோ இல்லை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ பிளைண்டாக நம்ம வந்து நானாக இருந்தாலும் சரி, வேற யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி, யூடியூபர் போட்டாலும் சரி, நம்ம அதை அனலைஸ் பண்ணி அது கரெக்டாக வந்தால் தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குற போது இப்போ இந்த கேண்டில், அந்த 1 மினிட் கேண்டிலோட ஸ்ட்ரென்த்தை முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அந்த 1 மினிட் கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆகுது? பொதுவாக நான் சொன்ன மாதிரி என்னன்னா, ப்ரீவியஸ் டே உடைய ஹை அண்ட் லோவில் ஒரு ஜோன் கிரியேட் பண்ணிட்டு 55 ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட்டை வரைஞ்சி 0.50618 அந்த ஜோனையும் அதில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிற போது அந்த பர்டிகுலர் 1 மினிட் கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு முதல்ல நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த கேண்டில் வந்து இப்போ ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட் மேலே ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் வந்து மேலே போகிற மாதிரி காமிச்சிருக்கான். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதில் 50% நான் அந்த 1 மினிட் கேண்டிலோடைய 50% நான் லைன் போட்டிருக்கேன். ஸோ இங்கே உங்கள் கிளியர் கன்ஃபர்மேஷன் அந்த ஐக்கு மேலே க்ளோசிங் கொடுத்து மார்க்கெட் மேலே போகுதுங்க. எப்போ அந்த ஐக்கு மேலே க்ளோசிங் கொடுக்குற நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ஸோ டார்கெட் வில் பி ப்ரீவியஸ் டே உடைய ஹை. ஸோ இங்கே 40 பாயிண்ட் வந்து ஸ்பாட்ல இருந்தது அண்ட் 20 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீமியத்தில் கிடைக்கும். ஸோ நான் கடந்த வீடியோவில் அதுதான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். ஸ்பாட்டில் நமக்கு 60 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்கள் 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்தாலும் ப்ரீமியத்தில் வந்துருங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேனே தவிர்த்து நீங்கள் ஸ்பாட்டில் வந்து 20% வரும்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் வீடியோ இன்னொரு வாட்டி வேணால் கிளாரிஃபை பண்ணி பாருங்கள். பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. ஸோ இதில் இதுதாங்க. ஏன்னா அந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த்து, அந்த கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆகுது, இதுதான் மெயின். ஸோ இந்த 1 மினிட் கேண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹை கிட்ட ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன், அதை தொட்டுட்டு மறுபடியும் நமக்கு ரீட்ரேஸ் ஆச்சுன்னா 50% உடஞ்சி கீழே க்ளோசிங் கொடுக்குறான்னா நமக்கு வந்து டார்கெட் இதுவாக இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நமக்கு இது வந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு மேலே வரப்போது நம்ம ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அந்த ஜோன் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம அடுத்த நாளுக்கான ட்ரேட் பார்ப்போம். இது 21ஆம் தேதி தான் நம்ம பார்த்தோம். 24க்கு போகிறோம். ஏன்னா 22, 23 லீவாக இருந்ததுனால சாட்டர்டே சண்டேனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து 21ஆம் தேதிக்கான கோல்டன் ஜோன் அண்ட் 21ஆம் தேதிக்கான சப்போர்ட் லெவல், லோயர் லெவலில் வரைஞ்ச ஜோன். ஸோ 24ஆம் தேதி மண்டே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பெருசாக ஃபாலோ இருந்தது. ஸோ இந்த மாதிரி 150 பாயிண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் 300 பாயிண்ட்ஸ், சென்செக்ஸில் 300 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அன்னைக்கு என்ட்ரி எடுக்கவே வேண்டாம். இல்லை நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எப்படி அணுகிறதுன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து 1 மினிட் கேண்டில் ஃபார்ம் ஆன பிறகு அந்த கம்ப்ளீட்டாக அந்த 1 மினிட் கேண்டிலில் க்ரீன் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து ஃபார்ம் ஆன எல்லா கேண்டிலும் பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது எந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னா, பிக் கேப் அப் ஆர் கேப் டவுனில் நம்ம எப்படி பார்க்கறது இந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுக்கான விடை தான் இந்த ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்கள் பார்க்குற இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த 1 மினிட் கேண்டிலோடைய 50% லைன் போட்டிருக்கேன். நீங்கள் மார்க்கெட் ஃபார்ம் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் கேண்டிலே வந்து அதோட லோ கீழே க்ளோசிங், அது 50% கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து மேலே போயிருக்கான், மறுபடியும் கீழேயே ட்ராவல் ஆகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த 1 மினிட் கேண்டிலுக்குள்ளவே வந்து சைட்வைஸ், ஏன்னா கேப் அப் ஆர் கேப் டவுனில் என்னென்னா இம்மிடியேட்டாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிட்டு தான் போகும். ஃபர்தராக மேலேயோ கீழே டிசைட் ஆகும். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த 9 EMIக்கு கீழே மார்க்கெட் வந்து கீழே போகிறதுனால அண்ட் அகெயின் வந்து இந்த 50%க்கு கீழே இருந்ததுனால நீங்கள் இந்த இடத்துலையும் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ இது எப்படி நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை சக்ஸஸ் ஆக்குறது அப்படின்றது ஒரு டூல் நம்மக்கிட்ட, ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம யூடியூப் மூலியமாவோ இல்லை வேற ஒருத்தர் மூலியமாக நமக்கு கிடைச்சா கூட நம்ம டைரெக்டாக வந்து நம்ம அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. பண்ணவும் கூடாது. நான் லாஸ்ட் வீடியோவில் அதுதான் சொன்னேன். நீங்கள் உங்களுடைய சாட்டில் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லைவில் அப்ளை பண்ணி பாருங்கள்.
அதோடைய அக்யூரேசி பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேப் டவுன்லேயும் நம்ம என்ட்ரி எப்படி எடுக்க முடியுன்றதுக்கான இந்த வீடியோ, இந்த சார்ட் உங்களுக்கு புரிய வைக்குது. அடுத்து நம்ம அடுத்த நாளுக்கு போகலாம். 25ஆம் தேதிக்கு நான் சார்ட் இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஐ மீன் சார்ட்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது 24ஆம் தேதிக்கான ஹை அண்ட் லோ ஜோன் அண்ட் கோல்டன் ஜோன். சரிங்களா? ஸோ இன்னும் இப்போ 25ஆம் தேதி எங்கே ஃபார்ம் ஆகி என்ன கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நல்லா 1 மினிட் கேண்டில் பாருங்கள். ஸோ இந்த 1 மினிட் கேண்டில் வந்து ப்ரீவியஸ் டே உடைய லோவில் வந்து ரிவர்சல் காமிச்சிருக்கான். ஸோ ரிவர்சல் காமிச்சிருக்கான் அப்படின்ற போது அதுவே வந்து நமக்கு ஃபர்தராக மேலே போகிறதுக்கான ஒரு அறிகுறியாக தான் நம்ம பார்க்க முடியும். சரி, ஓகே, எப்போ நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது? நான் இந்த இடத்துல வந்து 9 and 50 200 EMIs அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த ஜோன் இப்போ இந்த 1 மினிட் கேண்டிலுக்குள்ளவே வந்து ட்ராவல் ஆகிறான். நீங்கள் பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாங்க. இது நீங்கள் என்னென்னா ஒரு கன்சால்டேட் ஆன ஜோனில் எந்த பக்கம் பிரேக் டவுன் ஆகுதா இல்லை ஐ மீன் கீழே பக்கம் வருதா மேலே பக்கமாக போகுதா அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து அதோடைய ஹை பிரேக் ஆகிற போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியத்தில் கிடச்சிரும். ஸ்பாட்டில் இல்லைங்க, ப்ரீமியத்தில் கிடச்சிரும். ஏன்னா வந்து உங்களுக்கு இங்கே 50 பாயிண்ட்ஸ் இல்லை 40 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்பாட்டில் இருக்குது. ஸோ ஸ்பாட்டில் நமக்கு அந்தளவுக்கு கிடைக்கிற போது ப்ரீமியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 27ஆம் தேதி, ஏன்னா 26ஆம் தேதி லீவாக இருந்ததுனால மகா சிவராத்திரி லீவுன்றதுனால 25ஆம் தேதிக்கு இந்த ஹை ஜோனு அண்ட் லோ ஜோன் மார்க் பண்ணிவிட்டு கோல்டன் ஜோனும் வரைஞ்சாச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன், மார்க்கெட் எப்படி இதுதான் சொல்கிறேன், 1 மினிட் கேண்டிலுடைய ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஸோ 1 மினிட்ல வந்து மேலே பார்த்தா ஃபுல்லாக ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துட்டான். ஸோ கீழே க்ளோசிங் கொடுத்தவன் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த 50% லைன் தாங்க இது. ஸோ கீழே க்ளோசிங் கொடுத்தவன் எங்கே க்ளோசிங் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து அந்த 50% கீழவே ட்ராவல் ஆகுது. பட் அங்கேருந்து மேலே ட்ரை பண்ணுறான். பட் அதோட ஹையை வந்து க்ளோசிங் மேலே கொடுத்தாலும் அந்த ஹை பிரேக் ஆகாமல் கீழே ரிவர்சல் பண்ணியிருக்கான். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் எங்கெங்க இல்லை. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லாமல் இல்லை. நம்ம அதை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்கல் பண்ணி ஒரு கேண்டில் கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கான். இந்த கேண்டிலோடைய லோவில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா அகெயின் உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்லேயும் 20 பாயிண்ட்ஸ் ப்ரீமியத்துலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இது எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு முதல்ல பாருங்கள். பார்த்துட்டு அது நமக்கு வந்து இந்த இடத்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஓப்பன் ஆகுது. இங்கே ஓப்பன் ஆனது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 நாள் நான் காமிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆன 1 மினிட் கேண்டில்ஸுங்க. அதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குற போது தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த சார்ட் அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரீவியஸ் டே ஓடிய ஹை அண்ட் லோ ஜோன்ஸ் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட், வெப் ரீட்ரேஸ்மெண்ட், கோல்டன் ஜோனை பேஸ் பண்ணி தான் இந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ இது நேக்கடாக 1 மினிட்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது கிடையாது 50%. சரியா? ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 28ஆம் தேதிக்கு போகிறேன். ஸோ 28ஆம் தேதி என்ன ஆயிருக்குன்னா சேம் திங். ஸோ மார்க்கெட் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ அண்ட் கோல்டன் ஜோன் எல்லாத்த விட கீழே ஓப்பன் ஆகி ஒரு கரெக்டாக டவுன் சைடு கொடுத்துட்டான். ஸோ அகைன் நம்ம 50% மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழவே ட்ராவல் ஆகிறான். அந்த 9 EMIஸை வந்து ரீட்ரேஸ் பண்ணி தான் கீழே போகிறான். ஸோ கன்ஃபர்மேஷன் பாருங்கள், ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிவிட்டு அண்டு டூல்ஸ் போடுங்க. முக்கியமாக ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில், இந்த 1 மினிட்ல நான் வந்து எப்படி வேகமாக பண்ணுறது. ஏன்னா ஒரே ஒரு ஸ்கேல் இருக்குங்க. ஸ்கேல் வச்சு நீங்கள் அந்த டூல் மூலியம் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக 50%ல ஒரு லைன் காமிக்கும். அந்த இடத்துல ஒரு ஹாரிஜென்டல் லைன் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது லோவில் போதா ஹையில் போதா, ஐ மீன் கீழே பக்கம் போதா மேலே பக்கம் போதான்றது கிளியராக புரியும். சரிங்களா? இதுதாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் உண்டு. ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் நீங்களும் ட்ரேட் எடுக்கணும். அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா பிக் கேப் டவுன்ஸ் வந்தால் கேப் அப் பண்ண அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த இடத்துல மார்க்கெட் அந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த் பாருங்கள், 1 மினிட் கேண்டிலோட ஸ்ட்ரென்த் பாருங்கள். அது நம்ம ப்ரீவியஸ் டே ஹை லோ அண்ட் கோல்டன் ஜோன் கிட்ட எந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்க அந்த கேண்டில் பாருங்கள். அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இங்கே சொல்ல வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணுன்றதுக்காக தான் தவிர்த்து நான் போட்டேன்றதுக்காக நீங்கள் அப்படியே பார்த்து ட்ரேட் பண்ணணும் இல்லைங்க. சரிங்களா? ஸோ இதுதாங்க இந்த வீடியோவில். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான், என்னுடைய வியூஸ் மட்டும்தான் இங்கே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய டூல்ஸ் போட்டு அனலைஸ் பண்ணி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கூட அப்ளை பண்ணி இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. அவ்வளோதாங்க இந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் வீரவேல்.